பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. பெண்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லை. கோவை மாறி ஒரு நகரத்திலேயே இந்த அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சொல்வதற்கே எனக்கு வேதனையாக இருக்கிறது. நிர்வாணமாக தூக்கி வீசப்பட்டிருக்கிறாள். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை நிர்வாணமாகிக் கொண்டிருக்கிறது. என்ன நிவாரணம் பெண்களுக்கு என்று நாங்கள் கேட்கிறோம். வீட்டில் பெண்களை வெளியே அனுப்பிவிட்டு வயிற்றில் நெருப்பை கட்டிக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இன்று இருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்த சூழ்நிலையை போல ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காந்தி சொன்னார், சுதந்திரம் அடைந்த பின்பு உடல் முழுவதும் நகையை போட்டுக்கொண்டு ஒரு பெண் தனியாக நடக்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு தோழனோடு கூட நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. விரட்டி அடித்து அவர்களை காயப்படுத்திவிட்டு அந்த பெண்ணை காயப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எனக்குள்ள கவலை என்ன என்றால், அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் முதலமைச்சர் அவர்கள் நாம எப்படி வெற்றி பெறணும்னு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு சர்வ கட்சி கூட்டம் போடுறீங்களே, பெண்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கூட்டம் போடுறீங்களா? அதிகாரிகள் கூட்டம் போடுறீங்களா? உடனே கோயம்புத்தூர்ல உள்ள அதிகாரிகளை முடுக்கி விட்டுருக்கீங்களா? போலீஸ்காரங்க எல்லாரையும் ஓட விட்டு தேடுறாங்களாம். அவரை சுட்டு பிடித்தாங்களாம். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற சூழ்நிலை எல்லாம், நீங்க ஒண்ணு சுட்டு பிடிக்க வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நாங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்க சூழ்நிலை, நாங்களே சுட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அராஜகமா பேசணும்னு நினைக்க வேண்டாம், அவசியமா இன்னைக்கு இருக்குது. கத்தியோ மிளகா பொடிதான் உங்களுக்கு பத்தாது, கத்தியோ துப்பாக்கியோ வச்சுதான் சுடணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்க என்ன சுட்டு பிடிக்கிறது? அவன் கெட்டதுக்கு எல்லாம் பண்ணிட்டு போவான், அவனை சுட்டு பிடிக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு கொடுக்க முடியாதா ஒரு அரசாங்கத்தினால? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதே மாதிரி இன்னைக்கு மத்திய உள்துறை தகவலின்படி 2023க்கு அப்புறம் 2024 ஏறி இருக்கு. 2025 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது. போஸ்கோவினால் பதிவுப்பட்ட குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இதற்கு காரணம் போதை, டாஸ்மாக். நான் சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறேன். இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்க. நேத்து நாங்க கடுமையா விமர்சனம் செஞ்சோம், இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. பெண்களின் பாதுகாப்பு தமிழகத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது, அதற்கு காரணம் டாஸ்மாக்னு. அதனால நிச்சயமாக டாஸ்மாக் நிறுத்துறோம்னு சொல்லிட்டு கையில கருப்பு கொடி வச்சு நின்னீங்களே ஸ்டாலின் அவர்களே, எங்க போச்சு உங்களோட தன்மானம்? நான் எல்லாத்தோட கனிமொழி சகோதரியை கேட்கிறேன். டாஸ்மாக்னால தமிழகத்துல விதவைகள்லாம் அதிகமாயிட்டாங்க. அப்ப நீங்க ஆட்சி செய்யும் போது குடிக்க மாட்டாங்களா? குடிச்சா உயிர் போகாதா? டாஸ்மாக் குடியினால ஈரல் கட்டு சாவவர்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்காங்க. 18 வயசுல ஈரல் கெடும் பிள்ளைகளை நாம் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா விதத்திலும் போதை நடமாடி கொண்டிருக்கிற போதையின் பாதையை நாங்கள் அடைப்போம். போதையின் பாதையை திறந்து விட்டுட்டு இருக்கீங்க. முதலமைச்சர்களை இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. இன்றைய காலகட்டத்தில் பீகார்னு சொல்றீங்களே, பீகார்ல பூரண மதுவிலக்கு வந்த பின்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு பீகாரை பத்தி, பீகார்காரன் இங்க வரான் ஏன் வரான்? நீங்க டாஸ்மாக குடிக்க வச்சுட்டு இங்கே படுக்க வச்சிருக்கீங்க, ஆனா அவன் உழைக்கணும்னு வரான் இங்க. அதனால என்னை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இல்லை என்றால் பதவி விலகுங்கள். ஒரு பெண்ணுக்கு கூட நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் ஆட்சியில் அமர்வதற்கும் தொடர்வதற்கும் எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். டாஸ்மாக்ல எவ்வளவு வருது, போதையில எவ்வளவு வருது, இதை கலெக்ட் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கணும். ஆனா பெண்கள் துன்புறுத்தப்பட்டால் அதை பற்றி கவலை இல்லை. 2026 வரைக்கும் தான் இருக்க போறீங்க. இருக்கிற ஒரு 6 மாசமாவது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு. பொள்ளாச்சியில் நடந்தது, அதுக்கப்புறம் கோவையில் நடந்திருக்கு. தொடர்ச்சியா 2 ஆட்சி முறையிலும் அப்ப காவல்துறை சரியில்லையா? அதாவது ஆட்சியை பத்தி நான் இப்ப கவலைப்படல, பெண்களோட பாதுகாப்பு பத்தி கவலைப்படுறேன். அந்த ஆட்சியில நடந்தது, அதனால இந்த ஆட்சியில நடக்கலாம் சொல்வீங்களா? இரும்பு கரம் கொண்டு அடக்க மாட்டீங்களா நான் கேக்குறேன். யார் அந்த சார்னு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், இப்ப யார் அந்த சாறுகள்னு கேட்க வேண்டியது வந்துச்சு. ஆக அந்த அளவிற்கு ஒரு 3 பேரு
தைரியமா அதாவது இன்னொன்னு என்னன்னா, ஏன் போலீஸ் உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? போலீஸுக்கு சார் கூட தான் தொடர்பு இருக்கா? இந்த குற்றவாளிகளுக்கு யார் கூட தொடர்பு இருக்கு? ஏன்னா குற்றவாளிகள் எல்லாம் திமுக தொடர்புடையாளர்களா இருக்கிறாங்க, அதனால தான் தைரியமா நடமாடுறாங்க. ஆக போலீஸால உடனே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒருவேளை ஏதாவது ஒரு சார் அனுப்பியிருந்தா என்ன பண்றது? சார் கூட தொடர்பு இருந்தா என்ன பண்றது? அப்பா அப்பா அப்பான்னு சொல்றீங்களே, அப்பா பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா? அப்ப அப்பாவே கண்டுக்க மாட்டாரு, நமக்கு என்ன, அவன் வேலை பண்ணிட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு நாங்க ரொம்ப கடுமையான எங்களது கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன போல பெண்கள் ஆயுதத்தை எடுக்க வேண்டிய காலம் தமிழகத்தில் வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு ஹெல்ப் லைன் ஒன்னு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில பார்த்தேன், அந்த ஹெல்ப் லைன்ல போட்டா அந்த எண்ணுக்கு போடுங்க, 181 ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. அதே மாதிரி காவலன் செயலி எந்த அளவிற்கு எல்லாருக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் இல்ல. நான் சகோதரி குஷ்பு போன்றவர்கள்ட்ட நாங்கெல்லாம் நாளையிலிருந்து அட்லீஸ்ட் இந்த காவலன் செயலிய எல்லார்கிட்டையும், காவலர்கள் செயலாற்றல, அதனால காவலன் செயலியாவது செயலாற்றுதான் நாங்க பார்க்க போறோம். அதனால இதை கொஞ்சம் நாங்க பிரபலப்படுத்தி அதையாவது பதிவு செய்வதற்கு பெண்களுக்கு, ஆனா அதை தொடர்றதுக்கு கூட விட மாட்டானுங்க போல இருக்க, புடிச்சு இழுத்துட்டு போறானுங்க. மிக மிக கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன். இந்த கொடூர மனம் படைத்தவர்கள் இனிமே தமிழ்நாட்டில் ஒரு பெண் மேல கை வச்சா கை இருக்காது நான் சொல்றேன். சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா அம்மா சும்மா குழந்தைங்க, பெண் குழந்தைங்களை பெற்றுட்டு சும்மா விட்டுட்டு இருப்பாங்களா? அதனால தமிழ்நாடு மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். இம்மீடியட் ஆமா, இதே ஸ்டாலின் தான் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்கன்னு கேட்டாரு. இப்ப நான் கேக்குறேன், நாங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் இப்போ? அதனால இன்னைக்கு சரி ஒரு இன்சிடென்ட்ஸ்னா பரவாயில்லப்பா. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு இன்சிடென்ட்ஸ், திருப்பூர்ல ஒரு இன்சிடென்ட்ஸ், இன்னைக்கு அங்க ஈசிஆர்ல ஒரு இன்சிடென்ட்ஸ். இது வெளியே தெரியுறது இவ்வளோ, வெளியே தெரியாதது எவ்வளவோ. எல்லாத்துக்கும் மேல நான் கேக்குறேன், அந்த இடத்த கோயம்புத்தூர்ல அந்த இடத்த போய் பார்த்தப்பறம் சொல்றாங்க அங்க டாஸ்மாக் பாட்டில்கள் கிடைக்கிறது, போதை வஸ்துகள் சாப்பிட்ட ஒரு அடையாளம் இருக்கு. அப்போ அத மாதிரி இடங்களை அனுமதிச்சிட்டு இருக்கீங்கன்னு தானே இங்க நாம சொல்றோம். ஆக நீங்க போதையை அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் மிக மோசமான ஒரு சூழ்நிலை. தமிழக அரசு தலை நிமிர்கிறது சொல்றீங்க, தமிழக அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல முடியும். நிச்சயமா இல்ல, ஆர்டரும் இல்ல, லாவும் இல்ல, இங்க என்ன இருக்கு? ஆனா முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா உங்க ஆட்சி, உங்களை எல்லாரையும் நான் தொலைச்சிருவேன்றாரு. திருநெல்வேலியில எங்க மாநில தலைவர் தான் இருக்கிறாரு, நாங்க தான் ஜெயிக்க போறோம், இப்பவே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ஆக அவருக்கு கவலை எல்லாம் 2026 ஓட்டு வாங்குறத பத்தி தான். இன்னொன்று நான் இங்க சொல்றேன், இன்னைக்கு எஸ்ஓபிக்கு கூட்டம் போட்டிருக்காங்க. இந்த எஸ்ஓபியில கூட்ட காசு வாங்கணுமா, 5000 கட்டணுமா, 10 லட்சம் கட்டணுமா? ஆக என்ன அரசியல் கட்சி நடத்துறாங்களா, என்ன நடத்துறாங்க? உங்களோட கடமை என்ன? எல்லாத்துக்கும் மேல எந்த கட்சி பாதிக்கப்பட்டதோ அந்த கட்சியை கூப்பிடல. இன்னைக்கு எந்த கட்சி பாதிக்கப்பட்டது அந்த கட்சிக்கு நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல. அதனால எல்லாமே கண் துடைப்பு தான். கண் துடைப்பு ஆட்சியை நிறுத்திவிட்டு உண்மையாக மக்களுக்கான நல்லாட்சியை தொடர வேண்டும் என்று நான் ஸ்டாலினிடம் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இதுதான் ரொம்ப கோபம் வருதுங்க. செஞ்சுட்டு 48 மணி நேரம் 24 மணி நேரம் என்ன? பாதிக்கப்படுறதுக்கு முன்னால பாதுகாத்தீங்களா அந்த பெண்ணை நான் கேக்குறேன். கைய வைக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வருது, அப்புறம் 48 மணி நேரத்துல சுட்டு பிடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி துரிதமா அங்க 41 பேர் சேர்த்த கூட முதலமைச்சர் நடு இரவே போயிட்டாரு. எதான் நீங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க? அப்போ நான் கேக்குறேன், ஒரு குற்றம் செஞ்சா 48 மணி நேரத்துல பிடிக்க முடியுதுன்னா அதை தடுக்க முடியுமா இல்லையா நான் கேக்குறேன். அந்த குற்றவாளிகள் பல குற்றங்கள் செய்தவர்கள்னா அவங்களால சுதந்திரமா நடனமாட முடியுதா இல்லையா நான் கேக்குறேன். அதனால குற்றம் செஞ்சுட்டு நான் பிடிச்சேன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தவறுன்னு நான் சொல்றேன். இத நீங்க பிடிக்கலன்னா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க.